இவ்வளவு சத்தத்துக்கு மடியில இன்னொரு சத்தம் கேட்குதே. நாராயணா நாராயணா நாராயணா. இந்த சத்தத்துக்குரியவர் யார் என்று பார்த்தால் உருவம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி? இந்த ரெண்டு வித்தியாசத்தை காட்டில் அது பெரிய வித்தியாசமா இருக்கு. மண்டையில ஒரு கொண்டை கொண்டை, கையில காயடிக்கும் கட்டை கட்டை, இடுப்புல AK-47 துப்பாக்கி துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்தால் சந்தனக்கட்ட வீரப்பெண் குழந்தையா மைனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கலாம் இருக்கலாம். பார்க்கறேன், பிறகு பேசிக்கிறேன். பீரா உஷா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறார்கள்னு மரியாதையாக பேச வேண்டும். அவ்வளவு பேச்சுல துளி அளவு கூட மரியாதையோ நாகரிகமோ இருப்பது போல் தெரியவில்லை. நியாயமா கோபமோ வேகமோ யாருக்கு வரணும்னா எனக்கு வரணும். வர வேண்டிய நானே அமைதியா பொறுமையா கதையை நடத்துவோம்னு இத்தனை பிரச்சனைகளை சுத்தி பிரச்சனை இருக்கும் பொழுது அதெல்லாம் சமாளிக்கணும். சும்மா தானே அதையெல்லாம் கடந்து சமாளிச்சுதான் நிக்கிறேன். அப்படி பொழுது இவ்வளவு ஆணவம், இவர் வன்மம், இவ்வளவு குரோதம் இருக்கக்கூடாது. உங்க பேச்சிலே இருக்கும் நிறைய பிழை இருக்கிறது. பிழையை திருத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். என் பேச்சில் பிழையா? அத்தனையும் பிழை. எடுத்து உரையும் நிரூபித்து காட்டவா என்ன பிழை என்று? காட்டியா பாப்பா. உன் பேச்சிலே என்ன பிழை என்றால் மண்டையில கொண்டைன்னு சொன்னீங்க. சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா போட்டிருக்கேன். என்னதான் இதை சடாம ஒண்ணுமோ நான் அதை தெளிவுரைப்படுத்தினாலும் கூட மொத்தத்துல பார்க்க இதுக்கு பேர் கொண்ட நான் மறுக்கலையே. ஆனால் அதற்கு அடுத்து சொன்ன அத்தனையும் பிழை. எது பிழை? நான் கையில் வைத்திருந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள்? காயடிக்கும் கட்டை என்றேன். இப்படிதான் அடிப்பேன் சட்டு சட்டுன்னு. அதை கூட நான் மன்னிச்சு விடுறேன். நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள்? AK-47 துப்பாக்கி என்று சொன்னேன். எப்படி இருக்கு? குண்டிருக்கா? மாட்டி வச்சிருந்தேன், கலண்டு விழுந்துருச்சு. அதான் இருக்கட்டும், அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் என் உருவத்தை பார்த்து சந்தன இவங்க வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ரெடியா கையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சட்டியை ஊத்துருவேன். என்ன ரெடியா இருக்கேன். அதுதான் உருவத்தை பார்த்து சந்தனக்கட்டை வீரப்பன் கொழுந்தியா மயில் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் தேவையில்லை. முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் இங்கே முனிவரை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று பெருமைப்படுவோம் நானே. சிறப்பு. தகுதி இல்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று வேதனைப்படுவோம் நானே. ஆக நான் வாங்கிய அந்த 250 ரூபாயைத்தான் தாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ? அப்படி சொல்ல முடியாது, பொதுவாக தான் சொன்னேன். பொதுவா சொன்ன மாதிரி தெரியலையே. அப்படி குற்றம் காணும் அளவிற்கு என்ன தெரியும் உமக்கு? என்ன வேண்டும்? என்ன தெரியும் உமக்கு? என்ன வேண்டும்? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றமில்லை என்ற அர்த்தமா? பெரிய திருவிழா நக்கீரேன்.